நண்பர்களே, இது நண்பன் வெப். தெரியாதவற்றை தெரிய வைப்பது. அதாவது ஒரு தகவல் நமக்கு தந்திருந்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் நிறைய அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி அதை ஓப்பன் பண்ணால் அதில் சில விளம்பரங்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்குது. அது பெரிய தொல்லையாக கூட சில பேருக்கு இருக்கலாம். சரி, அந்த விளம்பரங்களை தவிர்த்து கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷனை வந்து நமக்கு கொடுத்துருந்தார் வந்து முகமது யூனிஸ். ஸ்ரீலங்கா கல்முனையிலிருந்து முகமது யூனிஸ் வந்து இது தகவல் வந்து கொடுத்துருந்தாரு. அதாவது பார்த்திங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து @array அப்படிங்கிறது இந்த ஒரு புறா பறந்த மாதிரி இருக்குது தானே, @array இதே அப்ளிகேஷன் அவர் கொடுத்துருந்தாரு. இது என்ன விஷயம்னு சொன்னால், இந்த அப்ளிகேஷன் வந்து ரூட் பண்ண மொபைலுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். ரூட் பண்ண மொபைலுக்கு மட்டும்தான் இது ஒர்க் ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இது ப்ளே ஸ்டோரில் கிடைக்குதில்லை. இதை நீங்கள் ரூட் பண்ண மொபைல் வச்சுருக்கிறவங்க உங்கள் விளம்பரத்து தொலை தவிர்த்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சா, நான் ஒரு லிங்க் ஒன்று கொடுக்குறேன். இதுக்கு மேலே இந்த நான் பேசுகிற வீடியோக்கு மேலே லிங்க் கொடுக்குறோம். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு தேவையாக இருந்தால் இதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரிங்களா? சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன். அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால், எனக்கு இருந்தால் இருக்குது தானே ShareApps Pro அப்படின்னு சொல்லி, இது ஒரு ஃப்ரீ வெர்ஷனில் தான் அதிகமாக விளம்பரங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ப்ரோ வெர்ஷன்லாம் கிடையாது. சரிங்களா? இது ப்ரோ அப்படின்னு இருந்தாலும் கூட இது ஒரு ஃப்ரீ வெர்ஷன். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு அடிக்கடி விளம்பரங்கள் இந்த பார்த்திங்கன்னா இந்த கீழே இந்த விளம்பரங்கள் இந்த facebook.com அப்படின்னு சொல்லி இந்த விளம்பரங்கள் வந்து எப்போவுமே எனக்கு வந்து கொண்டே இருக்குது. சரிங்களா? இப்போ நான் அந்த விளம்பரத்தை தவிர்த்து கொள்றதா இருந்தால், அந்த இதை வந்து இந்த இருக்கு இல்லையா, இதை ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஃபைல்ஸ் அண்ட் அப்ளை @blocking அப்படின்னு மேலே இருக்குது தானே, இதுக்கு நீங்கள் பெஸ்ட் டைம் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஃபோனை வந்து ரீஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்கு. எஸ்ஸா நோவான்னு கேட்க. நீங்கள் எஸ் கொடுத்து ஒரு தடவை ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? நான் ஆல்ரெடி ரீஸ்டார்ட் பண்ணதால் எனக்கு இது கேட்காது. ஓகே, அதை நீங்கள் இப்படி டவுன்லோடு கொடுத்துருந்துச்சிங்கன்னா இப்படி கொஞ்சம் நேரம் டவுன்லோட் ஆகி லோட் ஆகும். இப்படி லோடிங் ஆகிட்டு வந்து இப்போ அப்ளை சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி விழுந்திருக்கு. இப்போ அதில் பார்ப்போம் நம்ம விளம்பரம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி. சரிங்களா? இதில் ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி காட்டினேன், விளம்பரம் கிடைச்சிச்சு. இப்போ அந்த விளம்பரம் வருதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விளம்பரம் இப்போ கீழே காணல. இப்போ நீங்கள் அந்த விளம்பரங்கள் இதில் வந்து வராது. ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து அதை ப்ளாக் பண்ணி வச்சுருக்கேன். அதால் எனக்கு விளம்பரங்கள் இதில் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. மறுபடியும் உங்களுக்கு சந்தேகம், நான் அதை காட்டுறேன் பாருங்கள். வந்து இதை நான் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ மறுபடியும் அதை வந்து டிசேபிள் பண்ணி வச்சிடுறேன் நான். இப்போ இந்த டிசேபிள் @blocking கொடுத்தேன்னு சொன்னால் இப்போ அது டிசேபிள் ஆகிடுச்சு. மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு அது விளம்பரம் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். இதில் இப்போது விளம்பரங்கள் பார்த்தீங்களா, அந்த விளம்பரம் மறுபடியும் இந்த கீழே கருப்பால் வந்துருக்கு இல்லையா, விளம்பரம் தான் அது. உங்களுக்கு மறுபடியும் சந்தேகம்னா மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். சரிங்களா? க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதை நான் வந்து மறுபடியும் விளம்பரத்தை ப்ளாக் பண்ணேன். அந்த டவுன்லோட் ஃபைல்ஸ் அண்ட் அப்ளை @blockingன்றதுக்கு நீங்கள் கட்டாயம் கொடுத்தா உங்களோட விளம்பரங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷனில் வந்து வராது. சரிங்களா? அதை டிசேபிள் பண்ணி வைக்கலாம், ஆக்டிவேட் பண்ணியும் வைக்கலாம், விளம்பரத்தை தடை செஞ்சும் வைக்கலாம். சரிங்களா? ப்ளாக் பண்ணியும் வைக்கலாம். நான் இப்போ விளம்பரங்களை ப்ளாக் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ சரி, அப்ளை சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி விழுந்துட்டு. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் வந்து எனக்கு விளம்பரங்கள் வராது. ஓகேயா? ஏன்னு சொன்னால் நான் அங்கே ப்ளாக் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நம்பணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் 2 தடவை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். சரிங்களா? இப்போ இதில் விளம்பரம் எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் அந்த விளம்பரங்கள் வந்து கிடைக்காது. ஏன்னு சொன்னால் அங்கே ப்ளாக் பண்ணிக்கேன். இது வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு மட்டும்தான் வேலை செய்யும் அப்படிங்கிறத மறுபடியும் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுறேன். சரி, மற்றொரு தகவலோடு சந்திக்க முன்னாடி எனது நண்பர்களிடம் ஒரு வேண்டுகோள். உங்கள் கேள்விகளை வந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ரெக்கார்டராக தயவு செய்து அனுப்பி வைங்க. ஷோர்ட்டாக, அதுவும் நீண்ட தூரம் பேசாமல் சிம்பிளாக ஒரு ஷார்ட்கட்டாக உங்கள் கேள்விகளை அனுப்பி வைங்க. நிச்சயமாக நான் நேரம் கிடைக்கிறப்போ கட்டாயமாக உங்களுக்கு பதில் தருவேன். தயவு செய்து சட் பண்ணாதீங்க. அதே நேரம் இன்னொரு தகவலை நாங்கள் சொல்லிக்கொள்கிறேன். அதாவது நீங்கள் நிறைய வந்து வீடியோக்கள் அனுப்புகிறீங்க இல்லைங்களே, அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பாமல் என்னுடைய டெலிகிராம் நம்பர், அதாவது என்னுடைய டெலிகிராம் நம்பரும் வாட்ஸ்அப் நம்பரும் ஒரே நம்பர் தான். வேணா அந்த நம்பரை நான் உங்களுக்கு இந்த வீடியோக்கு மேலே கொடுக்குறேன். சரிங்களா? அந்த நம்பருக்கு உங்கள் தகவல் வந்து எங்களுடைய நண்பமைப்பில் இடம்பெறணும் அப்படின்னு நினச்சா உங்கள் பெயர், முகவரி எங்கே அப்படிங்கிற ஒரு விவரத்தோட, எப்படியான ஒரு தகவல் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலோட விவரத்தோட எமது டெலிகிராமுக்கு நீங்கள் அனுப்பி வச்சிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்கள் பெயர் முகவரியோடு நாங்கள் அதை எங்கள் நண்பமைப்பில் வந்து போடுறதுக்கு தயாராக இருக்கும். நல்ல தகவலாக இருந்தால். அதே நேரம் இன்னொன்று உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.
சில பேர் வந்து நிறைய வந்து எங்களை மாதிரி பேஜ் வந்து நிறைய பேர் செய்கிறாங்க, எல்லாத்துலையும் எல்லோரும் தொடர்பாக இருக்காங்க. சில பேர் அங்கேயும் கொடுத்து எங்களுக்கும் தராங்க. அப்படியான விஷயங்களை வந்து ஒரு இடத்துல கொடுங்க. அது எங்கே கொடுத்தாலும் ஒரு இடத்துல கொடுங்க. அதை உங்கள்கிட்ட அன்பாக கேட்டுக்கொள்ள. அதே நேரம் இன்னொரு இடத்துல காப்பி பண்ணி எங்களுக்கு தராதிங்க, சரிங்களா? எதுவாக இருந்தாலும் உங்கள் சொந்த முயற்சியாக இருக்கட்டும், உங்கள் சொந்த முயற்சியில் நீங்கள் கண்டுபிடிச்ச ஒரு அப்ளிகேஷனாக இருக்கட்டும், அப்படியான ஒரு இதை மட்டும் நீங்கள் எங்களுக்கு தரண்டா எங்களுக்கு தரலாம், சரிங்களா? இன்னொரு இடத்துல காப்பி பண்ணி எடுத்து இன்னொரு இடத்துல கொடுத்த விஷயங்களை தயவுசெய்து எங்களுக்கு தராதிங்க அப்படின்னு கேட்டுட்டு, நான் இந்த சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அதாவது இந்த அவை அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இதை நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்தது கட்டாயம் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். சரி, மற்றும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் சிராஜ் நகர் சாதிக்கின். நன்றி நண்பர்களே.